கும்பகர்ணர் மாதிரி தூங்குறானுங்க. இப்போ நல்லா சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது. இவனுங்க வெளியே இப்படி அழிச்சாட்டியம் பண்ணால் வீட்டுக்குள்ளே இந்த அணில் அழிச்சாட்டியம் தாங்க முடியல. கதிர்கிட்டையும் சாணு டாடிட்டையும் நல்லா திட்டு வாங்கிட்டு இருக்கேன். எதுக்கு இப்படி விட்டுட்டுருக்கே, அப்போவே எடுத்து க்ளீன் பண்ண வேண்டியதானே. பாவங்க குட்டி போட்டு அதுவே போட்டுங்கன்னு சொல்லி விட்டா இருக்கிற மஞ்செல்லாம் கொண்டு போய் கூடு கட்டியிருக்கானுங்க. இவனுங்களெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, ஒன்றும் முடியல. வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் வீட்டில் இல்லைன்னு வாங்க போனால், அங்கே போனால் யானை விலை குதிரை விலை. எங்கள் அம்மா நான் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் சொல்லிச்சு, ஏமா உன்னால் அது செஞ்சு தர முடியாது இது செஞ்சு தர முடியாதான்னு கேட்கும்போது, நீ போய் கடையில் போயின்னு காசு கொடுத்து வாங்கி போகிற அந்த அருமை உனக்கு இப்போ தெரியாது, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும்னு சொன்னாங்க. நான் இப்போ யோசிக்கிறேன் எங்கள் அம்மா சொன்னது என்னன்னு. அவ்வளோ விலையாயிடுச்சுங்க உண்மையாலுமே. நான் சின்ன வயசில் கூரில் இருக்கும்போது எங்கள் அம்மா சந்தையில் எடுக்கும் 20 ரூபாய்க்கு. இப்போலாம் 60 ரூபா 70 ரூபா கொடுத்தாலும் நமக்கு கேரட் கிடைக்கிறது. இதுக்கு மேலே செட் ஆகாத, நமக்கு வார சந்தை தாண்டா கரெக்டு அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமேட்டுக்கு வாரமான சந்தைக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு 15 ரூபா வித்தியாசத்துக்கு ஆசைப்பட்டு தெரியாமல் ஒரு முட்டை அட்டையை கொண்டு வந்துட்டேன். அதை சாணுக்கிட்டேருந்து காப்பாற்றி வீட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ளே எப்பாடியோ